அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 21ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவது இல்லை, வகுப்பு திருத்த சட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி PR கவாய் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மத்திய அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா சொலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. ஸோ அதில் தற்போதைய சொலிசிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா. இந்த சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் இந்த சொலிசிட்டர் ஜெனரல். ஸோ இப்போது தற்போதைய சொலிசிட்டர் ஜெனரல் வந்து துஷார் மேத்தா. இவங்க வந்து மத்திய அரசு சார்பாக வந்து வாதாடி இருக்காங்க. என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 3 விவகாரங்கள் குறித்து மட்டுமே நீதிமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எந்த ஒரு சொத்தையும் வகுப்பு சொத்தாக அறிவிக்கக்கூடாது, சொத்து விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரின் விசாரணை நிலுவையில் இருக்கும்போது, அடுத்ததாக அரசு தரப்பு நிர்வாகிகளை தவிர்த்து வகுப்பு கவுன்சில் முஸ்லீம்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 விஷயங்கள் குறித்து மட்டும் நீதிமன்றம் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரலான துஷார் மேத்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம இந்தியன் ஜுடிஷியரியை பொறுத்தளவில் எல்லாமே எவிடன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பேசும். ஸோ ஆதாரத்துடன் விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது என்பதை மனுதாரர்கள் நிரூபிக்க வேண்டும். சட்டத்தில் உள்ள விதிமீறல்கள் தவறுகள் தொடர்பான போதிய ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும். அதன் பிறகு உரிய முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு எதிர்வாதிடுறோம் அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை வந்து கோர்ட்டில் கேட்குறது தான் நம்ம இது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகுப்பு சட்டம் தொடர்பாக புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதியான PR கவாய் அவர்கள் இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், தாய்லாந்து, ஹாங்காங், சிங்கப்பூரில் மக்கள் அச்சம், ஆசியாவில் மீண்டும் புதிய கரோனா அலை, இந்தியாவில் 257 பேர் பாதிப்பு அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா, இது இப்போ பரவிட்டு இருக்க அந்த வகை வந்து தற்போது பரவி வரும் ஒமேக்ரான் PA 2.86, அடுத்து பார்த்திங்கன்னா திரிபான, அது வந்து திரிபாயிருக்கு, அது வந்து JN1 வகை கரோனா வைரஸ் பரவல் அதிகம் உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு ஒருவேளை கேள்வியாக கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த வைரஸோட பேர் தான் அந்த ஒமேக்ரான் PA 2.86 JN1 அப்படிங்கிற வகை வைரஸ் தான் இப்போ பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக வந்து முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவித்திருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் வந்து கடந்த 4ஆம் தேதி வெளியிட்ட வாராந்திர கரோனா அறிக்கையின்படி, தெற்காசிய நாடுகளான இந்தியா, நேபாளம், வங்கதேசம், இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் கரோனா பரவல் குறைவாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் மத்திய அரசு வந்து விளக்கம் கொடுத்துருவாங்க. ஆனால் வேர்ல்டை பொறுத்தளவில் உலக சுகாதார நிறுவனம் தான் வந்து என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி உலக சுகாதார நிறுவனம் தான் வந்து அறிவிப்பாங்க. அடுத்து கேரளாவில் பருவமழை அப்படிங்கிற செய்தி. இதை வந்து நம்ம ஜாகிரபியில் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான் முக்கியமான மழையாக இருக்கும். ஆனால் இப்போ தென்மேற்கு பருவமழை பெய்யுது. இந்த தென்மேற்கு பருவமழையில் பார்த்திங்கன்னா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகளில் அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் தான் வந்து கேரளா இருக்கிறதுனால அங்கே அவங்களுக்கு பருவமழையாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, இந்த தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கு வந்து அங்கே போயிடும், இங்கே நவம்பர், டிசம்பரில் போயிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்தியாவை பொறுத்தளவில் தென்மேற்கு மலையில் தான் அதிக மழை பொழிவு பெறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ரயில்வேயில் வந்து ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, அம்ரித் பாரத் அப்படின்னா, ரயில்வேயில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 508 ரயில் நிலையங்களை
ரூபாய் 24,470 கோடியில் மேம்படுத்தும் பணிகள் கடந்த ஓராண்டாக நடைபெற்றது. அதெல்லாம் தேவையில்லை. மெயினாக இந்த அம்ரித் பாரத் அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா, ரயில் நிலையங்களை மேம்படுத்துறது தான் இந்த அம்ரித் பாரத் திட்டம். இதன் கீழே வந்து தமிழ்நாட்டிலையுமே நிறைய ரயில் நிலையங்களை மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ அம்ரித் பாரத் ரயில் நிலையம் தொடர்புங்க. அடுத்ததாக பாருங்கள், இது ஒரு மத்திய அரசு திட்டம் தான். புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் கற்போருக்கு ஜூன் 15 தேர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5.38 லட்சம் பேர் பங்கேற்கின்றனர். என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு பயிற்றுவிப்பதற்காக மத்திய அரசால் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2002 ஒரு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தொடங்கப்பட்டது 2002. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவை பயிற்றுவிக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் இலக்காக 2027 ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகத்தின் மூலம் இந்த திட்டம் முதல் 3 ஆண்டுகள் சுமார் 15 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், இதில் மெயினாக என்னென்னா, இது தொடங்கப்பட்டது 2022. இதோட நோக்கம் என்னென்னா, 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தன்னார்வலர் மூலமாக அடிப்படை எழுத்தறிவை கற்றுக் கொடுக்கறது தான். ஆனால் அந்த வகையில் தமிழ்நாட்டை பாருங்கள், தமிழ்நாட்டில் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகத்தின் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் சுமார் 15 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வரை வந்து இஸ்ரோவோட தலைவர் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ தலைவர் மற்றும் விண்வெளித்துறை செயலாளர் டாக்டர் நாராயணன் முதல்வர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் நேற்று சந்தித்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விண்வெளியில் இந்த குலசை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த குலசேகரப்பட்டினம் வந்து 2வது ஏவுதளமாக அமைய இருக்குது. அது போக விண்வெளி துறை சார்ந்து நிறைய முதலீடுகள் வந்து நம்மளுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இஸ்ரோவோட தலைவர் வந்து முதல்வரை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரோ சம்மந்தமாக நமக்கு நிறைய கேள்விகள் வரும்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு ஏவுதளம் அமைய இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ அது சார்ந்த செய்திகளையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. இங்கே ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செய்தி வந்து என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பதிவு செய்யாமல் இயங்கும் 60,000 தனியார் மருத்துவமனை கிளினிக் மீது நடவடிக்கை சுகாதாரத்துறை தீவிர ஆலோசனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த 1997 தான் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்தல் சட்டம்னு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கு. தனியார் மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்தல் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1997. இதன் மூலமாக தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, தனியார் மருத்துவமனைகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பொன்மொழிகள் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனசோர்வை குணப்படுத்த யாரோ ஒருவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லியிருக்காங்கன்னா, மார்ட்டின் லூதர் கிங். இவரை பற்றி போன டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இவர் ஒரு புக்கு எழுதியிருந்தார். அந்த புக்கை வச்சு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு மனசோர்வு அடையும் போது ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, அதன் மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இணைய பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கைத்தறி விசைத்தறி துணி நூல் பிரிவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை முதன்மை நோக்கமாக கொண்டு 1956 கூட்டுறவுத்துறையிலிருந்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறையாக தனியாக பிரிக்கப்பட்டது. ஏற்கனவே நேற்றுக்கு இதே மாதிரி ஒன்று பார்த்தோம். பட்டு துறை அப்படின்னு ஒன்று பிரிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறையை பிரிச்சிருக்காங்க. இது எப்போனா 1956 பிரித்து தனியாக ஒரு துறையாக உருவாக்கியிருக்காங்க. அப்போ கைத்தறி துணிகளின் உற்பத்தி தரத்தை மேம்படுத்தல், நெசவாளர்களுக்கு சிறந்த கூலி வழங்குதல் உள்ளிட்டவை இதன் நோக்கங்களாக இருக்குது. ஸோ கூட்டுறவுத்துறையிலேருந்து கைத்தறி மற்றும் துணிநூலை வந்து 1956 பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்றுக்கும் ஒரு விளைவு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் பாருங்கள், செல் விளைவு விதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. குறைந்த செல் விளைவு விதி என்பது ஒரு பொருளை அல்லது சேவையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதன் பயனளிப்பு படிப்படியாக குறையும் என்பதாகும். நுகர்வோர், வணிகர்கள் மற்றும்
உற்பத்தியாளர்கள் ஒரு பொருளின் சரியான பயன்பாடு அளவை தீர்மானிக்கவும் அதன் தரம் விளைவு குறையாமல் இருக்கவும் இந்த விதி உதவுகிறது. இதன் மூலம் பொருட்களின் அதிகப்படியான பயன்பாடு தவிர்க்கப்படுகிறது. செல் விளைவு விதி அப்படிங்கிற பற்றி டெஃபினேஷனோட கொடுத்துருக்காங்க. பொருளாதாரம் சார்ந்திருக்கு. முதல்வர் டெல்லி பயணம் செல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக டெல்லி பயணம் செல்கிறாங்க. இந்த நிதி ஆயோக்குங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2015 வந்துச்சு. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். ஸோ பிரதமர் தலைமையில் தான் டெல்லியில் வருகிற 24ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம், நிதி ஆயோக்கோட நிர்வாக குழு கூட்டம் இது நடக்க இருக்குது. ஸோ இதில் பங்கேற்கிறதுக்காக முதல்வர் டெல்லி பயணம் போகிறாங்க. பாருங்கள், மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பின் தலைவராக பிரதமர் உள்ளார். பிரதமர் தலைமையில் ஆண்டுதோறும் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டம் நடத்தப்படும். இக்கூட்டத்தில் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பர். ஃபர்ஸ்ட் லைனை பாருங்கள். மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். இதுவே ஒரு கொஸ்டின். பிரதமர் தலைமையில் ஆண்டுதோறும் நிதி ஆயோக் கூட்டம், நிர்வாகக்குழு கூட்டம் கண்டிப்பாக நடந்துடும். ஸோ அதில் யார் கலந்து கொள்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட முதல்வர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொள்வாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேட்டா. நமக்கு நிதி ஆயோக்கு பொருளாதாரத்தில், இந்திய பொருளாதாரத்தில் சிலபஸில் அப்படியே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இப்போ முதல்வர் செல்வது மூலமாக தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் நிலுவையில் உள்ள நிதிகளை விடுவிக்க பிரதமரிடம் வலியுறுத்துவார் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடஒதுக்கீடு பற்றி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு பார்க்கும்போது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகளை மேம்படுத்தவும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்துள்ளது. 1971 முதல் இந்தியாவில் ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்கள் குறித்து இக்குழு ஆய்வு செய்துள்ளது. இதற்கு வசதியாக 1971 முதல் 1980 வரை நடைமுறையில் இருந்த 49% இடஒதுக்கீடு, 1980 முதல் 89 வரை நடைமுறையில் இருந்த 68% இடஒதுக்கீடு, 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு உருவாக்கப்பட்டு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது முதல் இப்போது உள்ள 69% இடஒதுக்கீடு வரை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் எவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது அப்படிங்கிற வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த 1971 குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு ஒன்று. அடுத்து பாருங்கள், இங்கே இந்த 20% இடஒதுக்கீடு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா அது 1989. ஜோசப் குரியன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது 1971. இந்த 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு வகுப்புகளுக்கான 20% எப்போனா 1989. தற்போதைய தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69. அதுபோக சில வருடங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 முக்கியமான டேட்டா. ஸோ அதனால் இதை அப்படியே ரீகால் பண்ணிடுங்க. இடஒதுக்கீடும் நமக்கு சிலபஸில் அப்படியே இருக்குது. ஸோ இதை கரண்ட் அஃபேராக பார்க்காம ஜென்ரல் ஸ்டடீஸாக படிங்க, எல்லாத்துக்குமானதாக தான் இருக்குது. குஜராத்தின் முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க. ஸோ கடைசியாக அந்த கோர்ட் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் கோர்ட் எக்ஸாம் ஜூனியர் பெயிலிஃப் நடந்துச்சு. அதில் இந்த இன்டர்வியூ மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் இந்த கோர்ட்டு சார்ந்து பெண் நீதிபதிகளை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பெண் நீதிபதிகளோட பெயர்கள், அவங்க பண்ண ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை அப்படியே லைட்டாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. சிபிஐயோட தலைவருக்கு ஓராண்டு நீடிப்பு கொடுத்துருக்காங்க. மத்திய புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் தபன்குமார் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீடிப்பு. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு தான் பதவிக்காலம். ஸோ அது முடிஞ்ச நிலைமையில் அவருக்கு ஓராண்டு பணி நீடிப்பு வழங்குது. அப்போ நமக்கு நார்மலாக 2 ஆண்டு தான் அவங்களுக்கு பதவிக்காலம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பதவி நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. மறு உத்தரவு வரும் வரை பணி நீடிப்பு வழங்க மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஸோ இவங்க தான், இந்த நியமன குழு தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழு தான் இந்த நீடிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவும் இல்லை. இதில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிபிஐயோட அந்த வருடம், அதில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, ஸோ அவங்களோட பதவிக்காலம் என்ன,
அப்புறம் வந்து அவங்கள நியமனம் பண்ணுறது யார், இந்த மாதிரி வந்து இந்த புலனாய்வு அமைப்பிலிருந்து நிறைய கேள்விகள், ஊழலுக்கு எதிரான அமைப்புகளிலிருந்து கேள்விகள் கேட்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் இந்த சிபிஐ வருது. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் தொடர்பாக அதிக நேரம் நீடிக்கும் சோடியம் அயன் பேட்டரி. அதாவது இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தான் வந்து மாற்றாக இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா லித்தியம் வித் அயன் தொழில்நுட்பத்தில் உருவானதாக உள்ளது. இதில் வந்து சோடியம் மற்றும் அயன் சேர்த்து புதுசாக ஒரு வகை பேட்டரியை வந்து பெங்களூர் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட செயல்பாடுகள் வந்து வரும் காலங்களில் தான் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து புதிய முயற்சியை இதை பண்ணியிருக்கிறதுனால இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சோடியம் வித் அயன் பேட்டரி, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது எல்லாமே லித்தியம் பேட்டரி. அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ட்ரெயின் கான்செப்ட்டு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு எங்கே புல்லட் ட்ரெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் இடையே தான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இங்கே பாருங்கள், நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்தை தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தை பிரதமர் வந்து ஜப்பான் பிரதமர் ஆக இருந்த ஷின்சோ அபே ஆகியோர் 2017 தொடங்கி வச்சுருக்காங்க. அப்போ தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு வந்து 2017. ஸோ இப்போ வரைக்கும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இன்னும் நிறைவடையலை. அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே அதோட வளர்ச்சியை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புல்லட் ரயில் திட்டம் அமலுக்கு வந்தவுடன் மும்பை அகமதாபாத் இடையேயான ரயில் போக்குவரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.